ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பின்னாடி பார்க்குற டப் செட்டப் தான் வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வந்து நம்ம டப் செட் பண்ணி கப்பீஸ் வந்து பீட் பண்ணிருந்தோம். ஸோ அதான் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா இந்த தடவை வந்து ஊத்திக்கிச்சு. என்ன ஊத்திக்கிச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 3 செட்டப் போட்டுருந்தோம். 3 செட்டப்ல ஒரு செட்டப்ல வந்து ரொம்பவே வந்து ஃபிஷஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. மீது 2 செட்டப் வந்து வெட்டிங் நல்லா இருந்துச்சு. பட் இதுல என்ன பிரச்சனை, வெயில் வந்து த்ரூ ரொம்ப விழுந்துச்சா, இல்ல வந்து நம்ம எதுவும் ஃபுட்டு வந்து நம்ம எதுவும் மாத்தி போட்டோமா என்னங்கிறது தெரியல, கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம திருப்பி வந்து மொட்டை மாடிக்கு வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். மொட்டை மாடி ஷிஃப்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் என்னென்ன பண்ணிருக்கேன், என்ன பிளான்ல இருக்கும் அப்படின்றத வந்து நான் வீடியோ அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரைடே வரும். ஃப்ரைடே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிசஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதை போட்டுட்டு அது ஃப்ரைடே வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வந்து 5 o'clock வீடியோ வந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ இந்த செட்டப் முடிச்சுட்டு நம்ம அந்த மொட்டை மாடி டெரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த செட்டப்பில் ஆக்சுவலாக என்னென்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஃபுட்டு தான் ஏதோ மாற்றி போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதான் காரணமாக இருக்கும். பட் 2 பக்கெட்டில் வந்து எல்லாம் ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம ப்ரீடிங் விட்டுருக்கோம். இன்னொரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் குட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பக்கெட் தான் வந்து நம்ம ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்க ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வேறு இதில் மாற்றிட்டு இந்த டப்பா நல்லா க்ளீன் பண்ணி மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு டப்பா வந்து இந்த டப்பா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறதெல்லாம் ஃபிஷஸ் விட்டுருக்கோம். பட் ஃபிஷஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருந்தது. சிலதெல்லாம் வந்து அந்த ஆங்கர் ராம்ஸை சொல்லுவாங்கள்ல அந்த இதில் இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ எடுத்தாச்சு. பட் வந்து ஒரு சேட் நியூஸ் என்னென்னா வந்து இதுலேருந்து எடுத்த கொஞ்சம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறந்து போச்சு. பார்த்தாலே தெரியும் நமக்கு வீக்காக இருக்கிறது. பட் மீதி இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டோம். ஸோ அதான் நமக்கு வந்து இந்த இடம் செட் ஆகலை. நம்ம மேலே வச்சுட்டு மேலே மோட்ரு கனெக்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் சுவிட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் யாராவது அந்த பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டப் போட்டிருந்தோம். அது போக என்ன பண்ணோம்னா அங்கேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றிட்டு கொஞ்சம் ஃபிஷஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அது எல்லாமே வீடியோவில் இருக்கும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றினது இருக்காது. இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட்டப்லையுமே மொத்தம் எத்தனை இது இருக்குது என்னென்னு ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பழைய செட்டப்பு. இந்த செட்டப்பில் தான் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மீதி வந்து திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம என்ன பிளான்னா வந்து இதில் மொத்தம் 9 பக்கெட் வைக்கிற பிளான் இருக்குது. அது போக வந்து நம்ம ஒரு சிமெண்ட் டேங்க் இங்கே ஒன்று வைக்க போகிறோம். இதுதான் அந்த பிளான் இருக்குது. இன்றைக்கி இதில் ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நமக்கு வந்து சுவிட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே மேலே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஓல்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வந்து கப்பீஸ் கொஞ்சம் இருக்குது கன்ஃபார்மாக. ஏன்னா நம்ம மேடம் பார்க்கும்போதே தெரிஞ்சது கப்பீஸ் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. பட் இந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிராஸை வந்து நான் ரிமூவ் பண்ணல. இந்த பாசம் பிடிச்சிருக்கனால இது எல்லாமே வந்து அது சாப்பிட்டா அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப நான் க்ளீன் பண்ணல. மேலோட்டமாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் விட்டுடலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஏன்னா ரொம்ப தெளிவாக க்ளீன் பண்ணிட்டாலும் அதை மொட்டை மேலே தண்ணியில் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படியும் மோட்ரு போகிறதுக்கு 1 வீக் நாள் ஆகும். ஸோ அதனால் அது வரைக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டப்பா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம என்னென்ன பிளானில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற கப்பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலேருந்து கப்பீஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டஸை எடுத்து கிராஸ் பீட் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஒன்று எடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. தண்ணி வந்து நமக்கு இப்போ இன்றைக்கி நம்ம பக்கெட் வச்சுட்டு நம்ம நாளைக்கு தான் ஃபிஷஸ் விட போகிறோம். இன்றைக்கி விடலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அது போக நம்ம கப்பீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் பார்த்துருந்துருப்போம். அதான் பார்த்துருப்போம். ஸோ வந்து இனி போக வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்றது வரும். நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா நமக்கு அந்த நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸே எடுத்துக்கிட்டோம். ஃபாக்ஸ்டைல் தான் வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நமக்கு ஆக்சிஜன் போடுவோம். பட் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்றனால ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸுமே கொஞ்சம் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டுட்டோம். உங்களுக்கு நான் எடுக்கும்போது தெரியும். உங்கள் உள்ள கொஞ்சம் நம்ம கப்பீஸ்லாம் இருக்கும். பார்த்தா அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த இதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணி உள்ளே எத்தனை கப்பீஸ் இருக்குது, என்னென்ன கலர் இருக்குது, மாடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோஸில். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொட்டை மேலே செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஆக்சிஜன் பிளான் வந்து கண்டிப்பாக போடுங்க மோட்ரு இல்லாத பட்சத்துக்கு. ஸோ அது நல்லா க்ரோ ஆகும். ஃபிஷஸ் குட்டி போட்டாலுமே உங்களுக்கு சேஃப்டியாக யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிஷஸ் என்ன விட போகிறோம், என்ன பிளான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பழக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.